ஒரு அழகான கிராமம். நதியின் கரையில் அமைந்திருந்தது அந்த ஊர். அமரபுரம். அந்த ஊருக்கே பேரழகையும் பேரன்பையும் கொண்ட ஒரு நதி ஓடியது. பெயர் அமுத நதி. கிராமவாசிகள் எல்லாருக்கும் அந்த நதிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருந்தது. அது அவர்களின் வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் சுமந்த புனித நதி. இந்த கதையின் நாயகி ஒரு சிறுமி, பவித்ரா. வயது 12. ஒவ்வொரு காலை எழுந்தவுடனே அவள் செய்வது ஒன்றுதான். அமுத நதிக்குப் போய், அம்மா நதி, எனக்கு ஆசீர்வாதம் தேவை என்று கைகளைக் கூப்பி பிரார்த்தனை செய்வது. அவளது மனம் நிரம்பியிருந்தது இறையன்பாலும் பக்தியாலும். அந்த ஊரில் ஒரு பழமையான கோயில் இருந்தது. அருள்மிகு சக்தி அம்மன் ஆலயம். ஆண்டாண்டுகளாக மக்கள் அங்கே வழிபட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் சமீப காலங்களில் மக்கள் அந்த கோயிலில் குறைவாகத்தான் போனார்கள். பழைய கட்டிடம், குருக்கள் இல்லாமை என பல காரணங்களால் அது மறக்கப்படத் தொடங்கியது. பவித்ரா அந்த கோயிலில் தினமும் சென்று அம்மனை பார்த்து பேசுவாள். அம்மா, எல்லோருக்கும் நீ இருக்க, ஏன் நம்ம ஊர் மக்கள் உன்னை மறந்துட்டாங்க? நான் தான் உன்னை மீண்டும் பிரபலப்படுத்துவேன். அவள் வாயில் சொல்லியது விளையாட்டு போலிருந்தாலும் அந்த வார்த்தைகளில் ஒளிந்திருந்தது தீர்மானமும் தாய் போல உணர்ந்த பக்தியும். அந்த நதி, அந்த கோயில், அந்த சிறுமி, மூன்றுமே ஒன்றாக இணைந்து ஒரு புதிய பக்தி யுகத்தை தொடக்கப் போகின்றன. அந்த நதியில் ஒரு நாள் காலை பவித்ரா நீராடிக் கொண்டிருந்த போது ஒரு சில வித்தியாசமான காற்று அவளின் மீது வீசியது. தன்னாலேயே அவள் கண்கள் மூடியது. திடீரென ஒரு தெய்வீக குரல். பவித்ரா, பக்தியின் தூதராக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய். என் ஆலய ஒளியை மீண்டும் பரப்ப வேண்டும். பவித்ரா விழித்துப் பார்த்தாள். யாரும் இல்லை. ஆனால் உள்ளம் கனிந்திருந்தது. அந்த நாளே அவள் வாழ்க்கையின் திருப்புமுனையானது. தொடரும். பகுதி 2 பவித்ரா எடுத்த சபதமும் நதியின் அருளும் கோயில் மீள் பிறப்பும். வேண்டுகிறீர்களா? பகுதி 2 இல்லா வேறு பாணியில் விரிவாக்க வேண்டுமா?